சேலத்தில் குழந்தை விற்பனை கும்பல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். மேலும் என்னென்ன தகவல்கள் வெளியாகியிருக்கிறது? சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்து வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் நர்சோதிப்பட்டி ஆர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் சேலம் குகை பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததாகவும், ஈரோட்டைச் சேர்ந்த ஸ்ரீதேவி, பர்வீன், பத்மாவதி மற்றும் ஜனார்தனன் ஆகியோருடன் சேர்ந்து குழந்தைகளை வாங்கி அதிக விலைக்கு விட்டு வந்ததாக தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் மேற்கொண்ட விசாரணையில் சமீபத்தில் இந்த ஈரோட்டை சேர்ந்த பெண் ஒருவரிடம் இருந்து ஆண் குழந்தையை 4 லட்சத்திற்கு வாங்கி 7 லட்சத்திற்கு சேலம் எடப்பாடியை சேர்ந்த ஒருவருக்கு விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விற்கப்பட்ட குழந்தை தற்பொழுது மீட்கப்பட்டு குழந்தைகள் குழுக்கள் மூலமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேபோல் பனமரத்துப்பட்டி பகுதியை சேர்ந்த தம்பதியினருக்கு ஈரோடிலிருந்து ஒரு குழந்தையை வாங்கி விற்பனை செய்வதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தது இந்த விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக சேலம் பகுதியை சேர்ந்த மோகன்ராஜ், அவரது மனைவி நாகசுதா, ஈரோட்டை சேர்ந்த ஸ்ரீதேவி, பர்வீன், அதே போன்று பத்மாவதி, ஜனார்தனன் ஆகிய 6 பேரையும் கைது செய்து தற்பொழுது நீதிமன்ற காவலுக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்துள்ளார்கள். மேலும் அவர்களிடம் இருந்து 3 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல் வெளியே இருக்கு. இது போன்று பல்வேறு இடங்களில் குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்வதை தொடர்ந்து வாடிக்கையாக வைத்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இது தொடர்புடைய 2 பேரை பிடித்து தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது போன்று எந்தெந்த பகுதிகளில் குழந்தை விற்கப்பட்டது, அதே போன்று வேறு ஏதாவது இது போன்ற குழுக்கள் செயல்பட்டு வந்ததா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் இவர்கள் அனைவரும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக குழந்தைகளின் புகைப்படத்தை, குறிப்பாக ஆதரவற்ற பெண்கள் இருக்கும் பகுதிகளில் இருக்கும் பெண்களிடம் இருந்து அவர்களின் குழந்தைகளை குறைந்த விலைக்கு வாங்கி அது வசதியான தம்பதியர்களுக்கு விற்பனை செய்வதை வாடிக்கையாக வந்துள்ளார்கள். இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக புகைப்படங்களை பகிர்ந்து அந்த குழுவில் உள்ள அனைவரும் எந்த பகுதியில் குழந்தைகள் தேவைப்படுவது என்பது குறித்து அறிந்து அந்த இடத்தில் சென்று குழந்தைகளை எடுத்து விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்திருக்கு. மேலும் தொடர்பாக வேறு எந்தெந்த நபர்கள் உள்ளார்கள் என்பது குறித்தும் தற்பொழுது காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.